என்னோட ஃபோன் கீழே வந்து உடஞ்சிருச்சு. ஸோ நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, நான் அந்த ஃபோனை நம்பலை. ஆஃபீஸில் யூஸ் பண்ணும்போது கீழே விழுந்துருச்சு, உடஞ்சிருச்சு. அது என்னோட ஆஃபீஸ் ஃபோனு. பட்டு யோசிச்சு பார்த்தேன், என்னோட ஆத்மா எங்கே இருக்குது? டக்குன்னு ஒரு மன வருத்தம் இருந்தது. ஆனால் அதை நோக்கி எனக்கு ஃபீலிங்ஸ் இல்லை. என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, அப்படியே கோவமாக வருமே, ஒரு நாள் இப்படி எரிச்சலாக இருக்குமே அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு அப்படிலாம் இல்லைங்க. ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால், எது போனாலும் அது ஒரு நாள் எனக்கு ஆண்டவர் கொடுத்ததான். அது போனாலும் கவலை இல்லை. காரணம் நம் நம்பிக்கை அவர் மேல் இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்ககிட்ட கேட்க வேண்டியது, உங்கள் ஆத்துமா யார்கிட்ட இருக்குது? உங்கள் ஆத்துமா யார்கிட்ட இருக்குதோ அவங்ககிட்ட தான் நீங்கள் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. நீங்கள் ஃபுல் நேரமும் மனசு உங்கள் ஆண்டவர்கிட்ட இருந்தது அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஆத்துமா அவர்கிட்ட இருக்குதுன்னு அர்த்தம். ஃபுல் நேரமும் உங்கள் மனசு வேற எங்கேயோ இருக்குது அப்படின்னா, அதுகிட்ட உங்கள் மனசு இருக்குது, உங்கள் ஆத்துமா இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டவர்களா நீங்கள், ஆனால் உங்கள் ஆத்துமா யார்கிட்ட இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. கடைசியில் நான் இன்னைக்கு ப்ரேயர் பண்ண டைம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அப்போ அவரை ரொம்ப தேடுது உள்ள ஆத்துமா. என்னால் ஃபீல் பண்ண முடியுது, என்ன ப்ரேயர் டைம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னு. ஹல்லேலூயா. அப்போ நம்ம பாசம், நம்ம ஏக்கம் எங்கே இருக்குது பாருங்க. ஹல்லேலூயா. ஃபோன் போனால் இன்னொரு ஃபோன் எனக்கு ஆண்டவர் வாங்கி தருவார். ஆனால் அவரோடு எப்பொழுதும் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் என்னுடைய சந்தோஷம்.